ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட் பற்றி 2 முக்கியமான விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆர்சிபியினுடைய கேப்டன், இந்தியனுடைய கேப்டனான விராட் கோலியை பற்றி தான். விராட் கோலியோடைய ஆர்சிபியின் தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் நிறைய விதமாக கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க. அந்த வகையில் இங்கிலாந்தினுடைய முன்னாள் கேப்டனான மைக்கேல் வாகன் என்ன கருத்து சொல்லியிருக்காரு அப்படின்னா, விராட் கோலிக்கு ஓய்வு கொடுங்க அப்படின்னு இவர் கருத்து சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2019 ஐபிஎல் சீசனில் ரோஹித் சர்மா ரொம்ப சூப்பராக கேப்டன்ஷிப் பண்ணுறாரு அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா விராட் கோலிக்கு ஓய்வு கொடுங்க, உலகக்கோப்பை மாதிரி பெரிய தொடருக்கு தயாராகுவதற்கு முன்பாக கண்டிப்பாக அவருக்கு ஓய்வு தேவை. சவுத் ஆஃப்ரிக்கா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி தொடர்ந்து போட்டிகளில் விளையாண்டாரு. இப்போ திரும்பவும் ஐபிஎல் போட்டியில் விளையாண்டுட்டு வராரு. மனதளவில் விராட் கோலியை இது சோர்வடைய செஞ்சிடும். அதனால் கோலிக்கு அவசியமாக ஓய்வு தேவை அப்படின்னு பிசிசிஐக்கு மைக்கேல் வாகன் அவருடைய பரிந்துரை செஞ்சிருக்காரு. ஸோ பிசிசிஐ மற்றும் ஆர்சிபி அணி நிர்வாகம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணியில் எப்போ என்னை கூப்பிட்டாலும் நான் தயாராக இருக்கேன், முழு உடல் தகுதியோடையும் அதே சமயம் ஃபுல் ஃபார்மோடையும் நான் காத்திருக்கேன் அப்படின்னு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியுடைய சுழல் பந்து வீச்சாளர் சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சிங் பாஜி ஹர்பஜன் சிங் தான் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஹர்பஜன் சிங் கடைசியாக 2015 தான் சர்வதேச போட்டியில் விளையாண்டார். அஸ்வின் ஜடேஜா இந்த பேர் வந்த பிறகு ஹர்பஜன் சிங் அப்படியே ஓரங்கட்டினாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் மற்றும் சஹால் இவங்க 2 பேரும் வந்த பிறகு அஸ்வின் ஜடேஜாவுக்கே உலகக்கோப்பையில் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனாலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹர்பஜன் சிங் இந்த சீசன் தொடர்ந்து சூப்பராக விளையாண்டுட்டு வராரு. கடந்த சீசன்லேயும் சிறப்பான பங்களிப்பை தான் கொடுத்துருக்காரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2019 சீசனில் 3 போட்டியில் ஹர்பஜன் சிங் விளையாண்டுருக்காரு. அதுலேயும் 5 விக்கெட் கைப்பற்றி இருக்காரு. இப்போ முழு திறமையோடு தான் இருக்காரு. தோனி ஹர்பஜன் சிங்க்கு சரியான வாய்ப்பை கொடுத்து ஃபார்முக்கு கொண்டு வந்திருக்காரு. இப்போ பாஜி இது மாதிரி தெரிவிச்சிருக்காரு, உலகக்கோப்பையில் விளையாடுறதுக்கு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. இந்திய அணி நிர்வாகம் மற்றும் தேர்வுக்குழு சம்மதிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப நான் விளையாடுவதற்கு ரொம்ப தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு ஹர்பஜன் சிங் சொல்லியிருக்காரு. இந்த சீசன் முழுக்க ஹர்பஜன் சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஹர்பஜன் எப்படி விளையாட போகிறாரு, தோனி எப்படி வாய்ப்பு கொடுக்க போகிறாரு, தேர்வுக்குழு என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.